என்னிடத்தில் நிறைய பேர் கேட்குற கேள்விங்க அது. படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது குருஜி. ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியல. பல வருஷமாக நான் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறேன். இது நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. முதல்ல நீங்கள் இந்த தூக்கம்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்போ ஒரு மனிதருக்கு வரும், அது எப்படி நடக்குது, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது. தூக்கம் அப்படிங்கிறது கூடவே இன்னொன்று ஓய்வு, ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட், தூக்கம் ஓய்வு. சரிங்களா? அதாவது ரெண்டு விஷயம் இருக்குது. உடம்புன்னு ஒன்று இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது. ரெண்டு புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த உடலுக்கு களைப்பு ஏற்பட்டால், இந்த உடம்பு நிறைய வேலை பார்த்து ரொம்ப களைப்பு ஏற்பட்டால் ஒரு மனுஷனுக்கு தூக்கம் தேவைப்படுகிறது. சரியா? மனதுக்கு நிறைய வேலை கொடுத்து அது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மனதுக்கு ஓய்வு தேவை. மனசை போய் தூங்க வைக்க முடியாது. தூக்கம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தலாணி போட்டு பெட்டு போட்டு படுக்கிறது உடம்புக்கு. மனசுக்கு என்ன தேவை? ஓய்வு தேவை. இப்போது இது ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு எப்போ தூக்கம் வரும், எப்போ ஓய்வு தேவைப்படுது. எப்போ தூக்கம் தேவைப்படுது அப்படின்னா உடம்பு ரொம்ப வேலை பார்த்துருச்சு அப்படின்னா உடம்புக்கு தூக்கம் தேவை. மனசு ரொம்ப வேலை பார்த்துருச்சுன்னா மனசுக்கு ஓய்வு தேவை. கரெக்டாக? இப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உடலுக்கு கொடுக்குற வேலை, மைண்டுக்கு கொடுக்குற வேலை, இது ஒரே மாதிரி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மினுக்கா காரில் போகிறீங்க, லிஃப்ட்டில் ஏறுறீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு அப்படியே தட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அப்புறம் வேலை முடிச்சுட்டு சாப்பிட்றீங்க, சாயங்காலம் காரில் ஏறுறீங்க, நேராக வீட்டுக்கு வர்றீங்க, உட்காடுறீங்க. இப்போ உங்களுக்கு மனதுக்கு அதிகமான வேலையா, உடம்புக்கு அதிகமான வேலையா அப்படின்னு பார்த்தா உடம்புக்கு வேலையே இல்லை. வெறும் மனசுக்கு மட்டும்தான் வேலை கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த மனத்துக்கு வேலை 80%, 90% இங்கே இருக்குது, உடலுக்கு 10% கூட இல்லை. அப்போ இந்த மனுஷனுக்கு இந்த மனதை ஓய்வுபடுத்தணும். ஸோ இங்கே ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இதுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்கணும். இதுக்கு எப்போ போதுமான அளவுக்கு நீங்கள் ஓய்வு கொடுக்குறீங்களோ இப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வரும். ஒன்று. ரெண்டாவது, இப்போது 90% மனதுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, உடம்பை வேலையே பார்க்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பஞ்சபூதத்தில் ஒரு சமநிலை வராது. அந்த சமநிலை வரலை அப்படின்னா தூக்கம் வராது. அப்படின்னா என்ன பண்ணணும்? இதுக்கு 90% வேலை கொடுத்துட்டீங்க மனதுக்கு, இதுக்கு ஓய்வு கொடுக்கணும். இதுக்கு வேலையே இல்லை, அப்போ இதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். உடல் உழைப்பு கொஞ்சம் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். இந்த உடலும் மனதும் ரெண்டும் கனெக்டடுங்க, ரெண்டும் ஒன்றோடு ஒன்று சார்ந்தது. இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா இது போய் தொந்தரவு பண்ணும். இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸு, உடம்புக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா மனதுக்கு ஒரு தொந்தரவு ஏற்படும். அதனால தான் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, தைராய்டு வந்துருச்சு, கொலஸ்ட்ரால் வந்துருச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க, அதனால் உங்களுக்கெல்லாம் வந்திருக்குங்கிறாரு. இப்போ நோய் வந்தது உடம்புக்கு, ஆனால் பாதிப்பு எங்கன்னா மனதுக்கு. அப்போ இதுக்கு சரியான ஓய்வு கொடுக்கல, இந்த பாடியை சரியாக நீங்கள் பயன்படுத்தலை. இங்கே தான் பிரச்சனை. இப்போ ஒரு கம்பெனியில் முதலாளியாக இருக்கிறவர் ஐடி கம்பெனியிலேருந்து அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, அவருக்கு தூக்கம் வராது. இப்போ அதே கம்பெனியில் ஒருத்தன் மூட்டை தூக்குறவன் இருப்பான், கூலிக்காரன். அவன் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த லோடு, லாரியில் லோடு ஏற்றுவாங்க, லோடு இறக்குவாங்க. ஒரு 12 மணி நேரம் மூட்டையை தூக்கி இறக்கி ஏற்றி, பொட்டியை ஏற்றி இறக்கி அவ்வளோ வேலை பார்ப்பான். அவன் போய் படுத்தான்னா 2 நிமிஷத்தில் தூங்குவாங்க. புரியுதா உங்களுக்கு? காரணம் என்னென்னா அவன் இந்த உடம்பு அவன் 80% உடலுக்கு வேலை கொடுக்குறான், மைண்டுக்கு வேலை கிடையாது. அப்போ உடம்புக்கு இவ்வளோ வேலை கொடுக்கும்போது உடம்பு களைப்பாகி உடம்புக்கு என்ன தேவைப்படுகிறதுனா தூக்கம் தேவைப்படுகிறது. ஸோ நம்ம எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும்? உடல் உழைப்பு, யாருக்கு தூக்கம் வரலையோ அவனுக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று. இதுக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதுக்கு ஓய்வு கொடுக்கணும், இதுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். இந்த பேலன்ஸை கரெக்டாக பண்ணிங்கன்னா தூக்கம் தானாக வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் மிகப்பெரிய அடிப்படையான ஒரு விஷயம்.
அடுத்தது முக்கியமானது, தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பாடியவோ மைண்டையோ தொந்தரவு பண்ணக்கூடாது. குறிப்பாக மைண்டை தொந்தரவு பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி படுக்க போகும்போது தான் நிறைய பேர் நிறைய விதமான தவறுகளை செய்வாங்க. அது வரைக்கும் டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுவே முதல்ல பெரிய தப்பு. ஓகே, தூங்குறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடணும். செய்ய மாட்டோம். பார்த்துட்டு தூக்கம், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே தூக்கம் வரும். தூக்கம் வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அடுப்படியில் போய் பால் எல்லாம் உர ஊற்றியாச்சா, இந்த மிச்ச மீதி எல்லாம் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் இல்லைன்னா அதை போய் ஒழிப்பாங்க கிச்சனில் போய். அதுக்கு அடுத்தது கொல்லப்புற கதவு மூடி இருக்கான்னு போய் அங்கே போய் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டி எடுத்து மாட்டுவாங்க, அல்லது நைட் ட்ரெஸ்ஸுக்கு மாற்றுவாங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு போவாங்க. முன்னு கதவு மூடி இருக்கா, லைட்லாம் ஆஃப் பண்ணியிருக்கான்னு இப்போ எல்லா பக்கமும் திரிவாங்க. அதுக்கப்புறம் போய் பெட்டை ரெடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பெட்டை ரெடி பண்ணிட்டு அப்பவும் படுக்க மாட்டான், படுத்து தலைகாணியெல்லாம் போட்டு கடைசியாக ஒரு தப்பு பண்ணுறீங்க, மிகப்பெரிய தவறு. என்னென்னா மொபைல் எடுத்து கடைசியாக ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இமெயில் வந்திருக்கான்னு பார்ப்பான். சோழி முடிஞ்சுது. அங்கே பாஸ்கிட்டேருந்து ஏதாவது ஒரு மெயில் வந்திருக்கும், அதை பார்ப்பான். நாளைக்கு காலையில் இது நீ கொடுக்கணுமா, மண்டை சுற்ற ஆரம்பிச்சிடும், இது கிறுக்கு பிடிச்சிரும். இப்போ அந்த டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்த தூக்கம் போயிடுச்சு, கண்டிப்பாக போகும்ல. இப்போ நீங்கள் மென்டலுக்கு மைண்டுக்கு வேலை கொடுத்துட்டீங்க, இது ஓய்வுலேருந்து வெளியில் வந்துருச்சு. இப்போ போய் பெட்டில் போய் படுத்தா இது வேலை பார்க்க சொல்லி உத்தரவு போட்டீங்க. அப்போ அது வேலை பார்த்துட்டு தானே இருக்கும். அப்போ தூக்கம் வரலன்னா எப்படி வரும் சார்? தூக்கம் வந்தால் நேராக போய் பெட்டில் போய் படுத்துடுறோம், அவ்வளோதான். போய் நைட்டியை போடுறது, தண்ணியை குடிக்கிறது, கிச்சனுக்கு ஓடுறது, வாட்ஸ்ஆப்பை பார்க்குறது, இமெயில் செக் பண்ணுறது, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, போய் டிவியை நோண்டுறது, எதுவுமே பண்ணக்கூடாது. தூக்கம் வருதா டப்புன்னு அப்படியே படுத்துடணும், மிகப்பெரிய விஷயம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமானது, படுக்கிற இடத்துல எதையுமே வைக்கக்கூடாது. எலக்ட்ரானிக்ஸு, குறிப்பாக மொபைல் ஃபோனை தலைப்பக்கத்தில் வச்சு சார்ஜ் போடுறது, டிவியை பெட்ரூமில் வைக்கிறது, இந்த மாதிரி பலவித எந்த எலக்ட்ரானிக்ஸும் எடுக்கிறாது. படுக்கிற இடத்துல படுக்கிறது மட்டும்தான் பண்ணணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிர்வு உங்களை தூங்கவே விடாது. குறிப்பாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சாப்பிட்றதும் சரியான உணவை சாப்பிட வேண்டும். ஒரு 7:30 மணி 8 மணிக்கெல்லாம் சாப்பாடை முடிச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் கேப் இருக்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அது வரைக்கும் எந்த விதமான செயலும் செய்யக்கூடாது, ஓய்வு எடுக்கணும். ஓய்வுனா என்ன அப்படின்னா, டிவி பார்க்குறது ஓய்வு இல்லை. உட்காந்து இன்டென்ஸ் கான்வர்சேஷன், அதாவது உட்காந்து வீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் பேசக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருக்கணும். புக்கு போய் படிக்கக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது, சும்மா உட்காருங்க, அவ்வளோதான். ரிலாக்ஸ், மனதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அதாவது தூங்குறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தானாக தூக்கம் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? குறிப்பாக 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஓய்வு, மனதுக்கு கொடுக்க வேண்டியது ஓய்வு, உடலுக்கு கொடுக்க வேண்டியது தூக்கம். இது 2ஐயும் சமநிலையில் வச்சுக்கணும். ஓரளவுக்கு உடல் உழைப்பு டெய்லி இருக்கணும். உடலில், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யாதவர்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். இதை குறைச்சிக்கணும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு நான் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிச்சிங்கன்னா பிரமாதமாக தூக்கம் தானாக வரும். முதல்ல தூக்கம் வரலை அப்படிங்கிறது நோய் கிடையாதுங்க. உடம்பு தூங்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். தூங்கலைங்கிறது நோய் கிடையாது, தூங்காமல் இருக்கலாம். இப்போ நாங்கள்லாம் தியானத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட தூங்க மாட்டேன். நோய் கிடையாது, எனர்ஜி இருக்குது, பாடியில் சக்தி இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன். 22 மணி நேரம் முழிச்சிருப்பேன், ஒன்றும் ஆகாது, பாடிக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் இப்போ உங்கள் நிலைமை அப்படி இல்லை. தூக்கம், உடம்புக்கு ஓய்வு தேவைப்படுது, ஆனால் கொடுக்க முடியல. அங்கே ஒரு தவறு நடக்கிறது, அதுதான் பாதிப்பை ஏற்படுத்தும். இயல்பாகவே உடம்புல சக்தி இருந்ததுன்னா தூக்கம் வராது, சக்தி குறைந்தால்தான் தூக்கம் வரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ சக்தி இருந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப நல்ல விஷயம், பயன்படுத்துங்க. ஆக்கப்பூர்வமான செயலுக்கு அதை யூஸ் பண்ணுங்கள், தவறு ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், தூக்கமின்மைங்கிறது நோய் கிடையாது. அதை சரியாக பேலன்ஸ் பண்ணலை அப்படின்னா அது மாதிரி நடக்கும். இட் இஸ் நாட் அ டிசீஸ்.
யூ அண்டர்ஸ்டாண்ட். தூக்கம் வரல நிறைய பேர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல இந்த கவலைப்படுறதை நிறுத்துங்க. ஐயோ எனக்கு தூக்கம் வரலையே, ஐயோ எனக்கு பெட்டில் போய் படுத்துக்கிட்டு தூக்கம் என்ன சுவிட்சு போட்டால் வருமா? அப்படி கிடையாது. தூக்கம் வரலையா, ஜாலியாக எந்திரிச்சு உட்காந்து புக்கு படிங்க, ஜாலியாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இல்லை அமைதியாக போய் உட்காந்துக்கங்க. பிரமாதம். அது நோய் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எப்போ அதை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்கலையோ, அதை நோயாக பார்த்து அதுக்கு ரெசிஸ்ட் பண்ணலையோ, இப்போ நல்லா தூங்குவீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.